நான் எதற்காக சொல்லி சொன்னால், அப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சிக்கு 1 கோடி ரூபாய் செலவாகும். 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் பம்பரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிறார் என்பதை எங்களால் காண முடிந்தது. கூட்டத்திலே வருகிற போது வெள்ளூருக்கு நாங்கள் சென்றோம். மாலை இங்கே சென்று அவருக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்கிற போது அங்கேதான் பார்த்தேன். செல்பி எடுக்கின்றவர்களை பார்க்கின்ற போது நாங்கள் 2 மணி நேரம் தடுமாறி அந்த இடத்திலிருந்து தப்பித்து வர முடியுமா என்றதை தமிழக வெற்றிக் கழகத்தில் தொண்டர்கள் ஒவ்வொருவர் இருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். 234 அவர்தான் வேட்பாளர். அவருக்கு பின்னாலே இருந்து அத்தனை பேரும் நாங்கள் பணியாற்றுவோம், வெற்றி கனியை ஈட்டுவோம். வெற்றி கனியோடு மட்டுமல்ல, நாளை தமிழகத்தின் திருப்புமுனையாக உருவாக்கப் போகிற நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதி வருவார். தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன், பிசி ஆனந்தன் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை பார்ப்பதற்கே எல்லோரும் ஓடி ஓடி பார்க்கிற போது அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாது. ஓடிக்கொண்டே இருப்பார். நாம் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற நிலையிலே தான் நம்முடைய தலைவருடைய கண்ணசவி தெரிந்து எதை செயலாக்க வேண்டுமோ அதை செயலாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக நம்முடைய அருமையனன் புசி ஆனந்தன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் மகாபாரதத்தில் ஒன்றை சொல்வார்கள். அங்கே சொல்லுகிற போது குருச்சேத்திர யுத்தத்தில் வெற்றி எங்கே கிடைக்கப் போகிறது என்கிற போதுதான் அர்ஜுனனை பார்த்து ஏந்து வில்லை என்று சொல்வார்கள். வில்லை ஏந்துவார், வீழ்த்தி காட்டுவார். ஆகவேதான் அர்ஜுனனை பொறுத்தவரையிலும் கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த இயக்கம் எப்படி வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க சக்தியாக அன்பிற்கினிய சகோதரன் ஆதவ அர்ஜுனன் அவர்கள் இந்த பகுதியிலே இன்றைக்கு சுழன்று பணியாற்ற இருக்கிறார். அதை பார்க்கிற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையை அதே போலதான் இணை செயலாளர் இங்கே புள்ளி உரத்தோடு இங்கே பேசிவிட்டு நிர்மல்குமார் அவர்கள் இங்கே சென்றிருக்கிறார். அதே போலதான் இந்த தொகுதியிலே வெற்றி வாகை சூடிய அன்பிற்கினிய சகோதரர் நம்முடைய ஜேடிசி பிரபாகரன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே போலதான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போது பூக்கடை குமாரை நான் பார்த்தேன். தென்றல் வீசுவதை போல பூக்கடையிலே அவர் மட்டுமல்ல, வெள்ளிவாக்கத்திலே தென்றல் வீசுகிற ஒரு தலைவராக இங்கே இருந்திருக்கிறார் என்பதை நான் காண முடியும். நான் அவருக்குரிய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக மலர்ச்சியோடு மட்டுமல்ல, நான் பூக்கடையிலே பலருக்கு பூவை தருகிறேன். அந்த மலர் எப்படி பரவுகிறதோ அந்த வாசனை அதே போல வெள்ளி வாசத்திலே நான் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வரலாற்றை படைக்கின்ற குமாராக இங்கே இருக்கிறார். அவருக்குரிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ராஜ்மோகன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சிறந்த ஆற்றல் மிக்கவர், பேச்சாளர், எல்லோரையும் கவரக்கூடியவர். இங்கே பேசி முடித்து விட்டு சென்றிருக்கிறார். அதே போல இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே பகுதி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், பிரிவு செயலாளர்கள், இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அடலர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற நம்முடைய வெற்றி கழகத்திலே தலைவரை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற கருணை கொடையாக நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால், தமிழ்நாடு வாழ வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கிற கொடையாகத்தான் வெற்றி கழகத்திலே தலைவர் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நான் சுட்டி காட்டுவதற்கு காரணம், நம்முடைய அன்பு சகோதரர் ஆர் அர்ஜுனன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பது சென்னை மாநகரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல ராணிப்பேட்டை 4 மாவட்டத்தில் அவர் சுரண்டு பணியாற்ற வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்னை கோட்டை என்பதை உடைத்தெறிய வேண்டி இருக்கிறது.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை தூள் தூளாகிற காலத்தை நாம் உருவாக்குற காலம்தான். நம்முடைய தலைவருக்கு பின்னாலே இருந்து பணியாற்றுவதற்கு நம்முடைய ஆர்வ அர்ஜுன் அவர்கள் இங்கே நியமித்திருக்கிறார். தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும். மாவட்டத்துக்கு சுரண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களை காண வேண்டும். ஆகவே பொறுப்பு என்பது இருக்கின்ற நாட்கள் 30 நாட்கள் மட்டும்தான். ஆனால் 30 நாட்களுக்குள்ளே நாம் சுரண்டு பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கின்ற போது ஏறத்தாழ ஒவ்வொரு தொகுதிக்கு சென்றாலும் ஒரு நாட்டில் முடிந்துவிடும். ஆகவே இங்கே 16 சட்டமன்ற தொகுதி, செங்கல்பட்டு 4 சட்டமன்ற தொகுதி, காஞ்சிபுரம் 4 சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை 3 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சென்று திரும்பி வருவதற்கு காலம் போராது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவருக்கு அந்த பொறுப்பை வகித்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களை போன்ற இதே சுற்றியோடு இருக்கின்ற நீங்கள் இந்த பணிகளை சுரண்டு பணியாற்றக்கூடியவர் மட்டுமல்ல, நான் சில நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் 2 கட்சியும் ஆண்டது போதும் ஆளப்போவது நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய கனவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காட்சி நாம் இன்றைக்கு காண்கிறோம். நான் அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது நேற்றையும் பத்திரிகையாளர் கேட்டார். அப்போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், தேர்தல் களத்தில் தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் நாட்கள் வருகிற போது காலை 10 மணிக்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்குற காலமாக அந்த காலம் அமையும். அப்படித்தான் நீங்கள் 5 மணிக்கே வந்து விடுவது எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் தேர்தல் களத்திலே பார்க்கின்ற போது பல தேர்தலை சந்தித்தவர்கள். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பூத்திலே இருக்கின்ற அழைத்து வருவதற்கு 6 மணி ஆகிவிடும். ஆனால் இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது ₹1 கூட எங்களுக்கு தேவையில்லை, நம்முடைய வெற்றி தலைவரை தலைவராக்கிவிட்டு தான் நாம் ஓய்வோம் என்று இங்கே குரல் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் காண முடிகிறது. ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறது. நான் கூட இதை பார்த்தேன். நேற்று நிகழ்ச்சி மட்டுமல்ல, பல நிகழ்ச்சியை காணுகிற போது தலைவர் வருகிறார், எங்கே வருகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிற மக்களை நாம் காணுகிறோம். கோட்டத்திலே வருகிற போது வெள்ளூருக்கு நாங்கள் சென்றோம். மாலை இங்கே சென்று அவருக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்கிற போது அங்கேதான் பார்த்தேன். செல்ஃபி எடுக்கின்றவர்களை பார்க்கின்ற போது நாங்கள் 2 மணி நேரம் தட்டு தடுமாறி அந்த இடத்திலிருந்து தப்பித்து வர முடியுமா என்றதை தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டர்கள் ஒவ்வொருவர் இருக்கிறார் என்பதை நான் காண முடியும். நான் எதற்காக சொல்லி சொன்னால், அப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சிக்கு ₹1 கோடி செலவாகும். ₹1 கூட செலவு செய்யாமல் பம்பரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிறார் என்பதை என்னால் காண முடிந்தது. ஏனென்று சொன்னால் இங்கே சொல்வார்கள் எல்லோரும், நமக்கு தெரியும் மகாபாரதத்தில் ஒன்று இருக்கிறது, கிருஷ்ணன் நினைத்தால் நாட்டை காப்பார், கிருஷ்ணன் நினைத்தால் நாட்டு மக்களுடைய கண்ணீரை துடைப்பார், கிருஷ்ணன் நினைத்தால் அதர்மத்தை அழிப்பார். அந்த அதர்மத்தை அழிக்கக்கூடியவர் தான் வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற நம்முடைய வெற்றி தளபதி என்பதை நான் நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். என்று சொன்னால் அவர் ஒருவரால் தான் இந்த நாட்டுக்கு விடிவு காலம் கிடைக்க போகிறது. அவர் ஒருவரால் தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். அவர் ஒருவரால் தான் எதிர்கால தமிழகத்தை ஆளுவது மட்டுமல்ல, இந்தியாவை திரும்பி பார்க்கிற காலமாக அந்த காலம் அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே பேசுகிறது சொன்னார்கள், அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் என்றைக்கு வரும் தேர்தல் நிற்கவில்லையோ அதுவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை தமிழகத்தை படைப்பார். நாங்கள் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள். புரட்சி தலைவர் துவங்கிய இயக்கத்திலே கடந்தவர் நான். இன்றைக்கு சூழலாக இன்றைக்கு சொல்கிறேன், 234 அவர்தான் வேட்பாளர், அவர்தான் இந்த கட்சியை வளர்த்தக்கூடியவர், அவர்தான் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அடையாளம் காட்டக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக அருகிலே அமர முடியும் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். எல்லோரும் வாருங்கள். அர்ஜுன் அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது. அவருடைய பணிகள் அத்தனையும் சிறப்பான முறையில் தமிழ்நாட்டிலே இங்கே மக்களுக்கு அரும்பணி ஆற்றுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை போன்று எங்களை போன்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இங்கே கொங்கு மண்டலத்தில் ஏறத்தாழ 29 சட்டமன்ற தொகுதியில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை போல அன்பிற்குரிய அருமை அண்ணன் அனைத்தையும் பார்வையிடக்கூடியவர். நம்முடைய கழக பொதுச்சாளர் என்பது சாதாரண உணவுல நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட என்னால் யூகிக்க முடியவில்லை. நான் எல்லா தேர்தலையும் பார்த்தவன், அம்மாவோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன்.
எங்கே யார் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நம்முடைய பொதுச்செயலாளர் எங்கே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் கூட யூகிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பொதுச்செயலாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஆகவே அவரையும் நான் வாழ்த்தி, இங்கே வருகின்றிருக்கிற வில்லிவாக்கம் என்பது நாளைய தமிழகத்தின் வரலாற்றில் கோட்டையை பிடிக்கின்ற வில்லிவாக்கம் அமையட்டும் என்று வாழ்த்தி, அதே நேரத்தில் நேற்றை முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். பெரம்பலூர் என்று முன்மொழிந்த உடனேயே வானத்தை பிளந்தது. நம்முடைய தலைவர் அங்கே போட்டியிட வேண்டும் என்று முன்மொழிந்தார்கள். முன்மொழிந்துடனே இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது ஆர்ப்பரித்த அந்த கோஷம் வானத்தை பிளக்கின்ற அளவிற்கு அந்த கோஷம் அங்கே அமைந்திருக்கிற காட்சியை நான் காண முடிந்தது. ஆகவே 234 அவர்தான் வேட்பாளர். அவருக்கு பின்னாலே இருந்து அத்தனை பேரும் நாங்கள் பணியாற்றுவோம், வெற்றிக்கனியை ஈட்டுவோம். வெற்றிக்கனியோடு மட்டுமல்ல, நாளை தமிழகத்தின் திருப்புமுனையாக உருவாக்கப் போகிற நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதி வருவார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.